நட்டி வாய்ஸ் ஓவரில் மூவி ஸ்டார்ட் ஆகுது. 2028 ஐநா சபையிலிருந்து விலகி சைனா தலைமையில் 72 நாடுகள் சேர்ந்து ரிப்பப்ளிக்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதில் சேராத நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இந்தியா எந்த அமைப்பிலும் சேராமல் நடுநிலையாக இருக்குது. இந்த டைமில் தமிழ்நாட்டில் தான் மாமாவான நாசரை சிஎம் ஆக்கி பவர்ஃபுல் கிங் மேக்கராக பினாமியாக இருக்கார் நட்டி. நாசரோட பொண்ணு தான் ஹீரோயின் அனகா. அவங்கள ஒரு வனவிலங்கு அட்டாக்லேருந்து காப்பாற்றுறாரு ஹீரோ ஆதி. இவர் ஒரு வெப்பன்ஸ் ட்ரெயினராமா. இப்போது ஒரு காப்பரில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள லவ் உருவாகுது. அந்த சமயத்தில் ஆதி சொல்கிற மாதிரி கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க அமைச்சர் அனேகா. இதை ஆரம்பத்தில் எதுக்குறாரு நட்ராஜ். இந்தியா ரிப்பப்ளிக் கூட சேராதனால க்ரூட் ஆயில் கிடைக்கல. உடனே ஒரு நேஷனல் வைட் ஹண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ரிப்பப்ளிக் மணி லாண்ட்ரிங், ஸ்கேம் பண்ணுறவங்கள தூக்க பார்க்குறாங்க. ரிப்பப்ளிக் கிட்ட வாங்கின கமிஷன் பணத்தை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் கண்டெய்னரில் வச்சுருக்காரு நட்டி. அதை எடுக்க ஒரு கலவரத்தை உருவாக்கி ஆதியை தீவிரவாதி ஆக்குறாரு நட்ராஜ். அந்த கலவரம் பெருசாகி தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்மி உள்ளே வருது. நட்ராஜை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது போக பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வெல்லிங்டன் பேஸில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன, போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியா மேலே குண்டு போடுறாங்க ரிப்பப்ளிக் ஆர்மி. இதனால் கரண்ட் இல்லை, சிக்னல் இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இலங்கை வழியாக ரிப்பப்ளிக் படை ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் அடிமையாக்கி சுரங்கத்திலேருந்து பாக்ஸைட் எடுக்க திட்டம் போடுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் டாக்கரிலிருந்து தப்பிச்சு நட்ராஜ் அப்புறம் ஒரு சிலர் காட்டுப்பகுதியில் ஆதி பாதுகாப்பில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வழக்கமான ஹீரோயிசம். இந்தியா மிலிட்ரிக்கே பிளான் போட்டு ரிப்பப்ளிக் படையை தோறத நம்ம ஹீரோ எடுக்கிற முயற்சிகள் தான் மீதி ஸ்டோரி புதுசு தான். படத்துக்கு ப்ளஸ்ஸாக நட்ராஜாக இருந்தாலும் லாஜிக் கோட்டைகள் நிறையா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.